வணக்கம். இது உங்கள் புதுவை தமிழ் சேனல். சினிமாவில் நடித்து அந்த திரைப்படத்தோட பேரையே அடைமொழியாக கொண்டு பிரபலமான நடிகர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்க போகிறது நிழல்கள் ரவி. இவர் டைரக்டர் பாரதி ராஜா இயக்குன நிழல்கள்ங்கிற படத்தில் தான் அறிமுகமானார். அந்த படத்தோட பேரையே தன்னோட பெயருக்கு முன்னால் சேர்த்துக்கிட்டார். நிழல்கள் ரவிங்கிற பேர்லேயே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். இவர் வில்லன், நகைச்சுவை, குணச்சித்திர வேடம்னு 100க்கும் மேற்பட்ட படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. இவர் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பசி சத்யா. இவங்க இயக்குனர் துரைங்கிறவர் இயக்கிய பசிங்கிற படத்தில் தான் அறிமுகமானாங்க. அந்த படத்தோட பெயரையே அடைமொழியாக வச்சு பசி சத்யான்னு அழைக்கப்பட்டாங்க. அடுத்தது மேஜர் சுந்தர்ராஜன் அவர்கள். இவர் ஏவிஎம் தயாரிப்பில் டைரக்டர் கே பாலச்சந்தர் இயக்கிய மேஜர் சந்திரகாந்துங்கிற படத்தில் தான் அறிமுகமானார். அந்த படத்துக்கு அப்புறம் மேஜர் சுந்தர்ராஜன் அழைக்கப்பட்டார். இவர் சுமார் 900 திரைப்படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. வில்லன், காமெடி, குணச்சித்திர வேடம்னு நடித்து மக்கள் மனசில் நீங்கா இடம்பெற்றவர் தான் இந்த மேஜர் சுந்தர்ராஜன். அடுத்தது வெண்ணிற ஆடை நிர்மலா. இவங்க நடித்த முதல் படமான வெண்ணிற ஆடை படத்தோட பெயரையே தன் பெயருக்கு முன்னால் அடைமொழியாக சேர்த்துக்கிட்டாங்க. இந்த படத்தை டைரக்டர் ஸ்ரீதர் இயக்கியிருக்காங்க. இந்த படத்தில் தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் அறிமுகமாயிருக்காங்கங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது வெண்ணிற ஆடை மூர்த்தி. நிர்மலா அறிமுகமான அதே படத்தில் தான் மூர்த்தியும் அறிமுகமானார். அதனால் அவரும் வெண்ணிற ஆடை மூர்த்தின்னு அழைக்கப்பட்டார். இவர் காமெடி வேடங்கள்லேயே நடிச்சிருந்தாலும் அவருக்கு மறக்க முடியாத படம்னா அது வெண்ணிற ஆடை தான். அடுத்தது ஆடுகளம் நரேன். இவர் பெயர் நாராயணன். இவர் 1997ஆம் ஆண்டில் இயக்குனர் பாலு மகேந்திரா இயக்கிய ராமன் அப்துல்லாங்கிற படத்தில் தான் அறிமுகமானார். ஆனாலும் இவரை மக்கள் மனசில் பதிய வைத்த படம்னா அது டைரக்டர் வெற்றிமாறன் இயக்கின ஆடுகளம் தான். அதனாலேயே இந்த படத்திற்கு பிறகு அவர் ஆடுகளம் நரேன்னே அழைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் நிறைய படங்களில் ஹீரோயினுக்கு அப்பா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அடுத்தது ஜெயம் ரவி. இவர் 2003ஆம் ஆண்டில் வெளிவந்த ஜெயம்ங்கிற படத்தில் தான் அறிமுகமானார். இந்த படத்தை அவங்க அண்ணன் ராஜா தான் இயக்கியிருக்காரு. அண்ணன் தம்பி 2 பேருக்குமே ஜெயம்ங்கிற டைட்டிலை கொடுத்துருக்கு. இந்த படத்திற்கு பிறகு ஜெயம் ரவி எவ்வளவோ படம் நடிச்சிருந்தாலும் அவர் அடையாளம் காட்ட உதவுவது ஜெயம்ங்கிற அடைமொழி தான். அது கயல் ஆனந்தி. 2014ஆம் ஆண்டு பிரபுசாலமன் இயக்கத்தில் வெளியான கயல் படத்தில் தான் அறிமுகமானாங்க ஆனந்தி. அதுக்கப்புறம் அவங்க நிறைய படங்களில் நடிச்சிருந்தாலும் அவங்கள அடையாளம் காட்டுவது கயல் படம் தான். அதனாலேயே அவங்க கயல் ஆனந்தின்னு அழைக்கப்படுறாங்க. அடுத்தது தலைவாசல் விஜய். தலைவாசல்ங்கிற படத்தில் அறிமுகமானதுனால குணச்சித்திர நடிகர் விஜய் அந்த படத்தோட வெற்றியின் காரணமாக தலைவாசல் விஜய்னு அழைக்கப்பட்டார். ஆனாலும் ஏற்கனவே விஜய்ங்கிற பெயரில் இளைய தளபதி இருக்கிறதுனால ரசிகர் மத்தியில் குழப்பம் ஏற்படக்கூடாதுன்னு தலைவாசல் விஜய்னு அழைக்கப்பட்டிருக்கலாம். அடுத்தது மகாநதி சோபனா. உலகநாயகன் கமலஹாசன் நடித்த மகாநதிங்கிற படத்தில் அவரோட மகளாக அறிமுகமானாங்க சிறுமி சோபனா. அதுக்கப்புறம் அவங்க வேறு படத்தில் நடிக்கலைனாலும் கர்நாடக இசை உலகில் வெறும் புகழை பெற்றவங்க. இவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளில் ஆல்பங்களை வெளியிட்டிருக்காங்க. முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய பாடல் ஒன்றையும் பாடியிருக்காங்க. இவங்க இசை உலகில் பெரும் புகழ் பெற்றிருந்தாலும் அவங்கள அடையாளம் காட்டுவது அவங்க நடித்த மகாநதிங்கிற படம் தான். இது வரைக்குமே அவங்க மகாநதி சோபனான்னு தான் அழைக்கப்படுறாங்க. அது விக்ரம் தர்மா. உலகநாயகன் கமலஹாசன் தயாரித்து நடித்த விக்ரம் படத்தின் மூலமாக ஸ்டண்ட் மாஸ்டராக அறிமுகமானவர் தான் தர்மசீலன். இந்த படத்திற்கு பிறகு விக்ரம் தர்மான்னு அழைக்கப்பட்டார். இவர் கமலஹாசனுடன் பல படங்களில் பணிபுரிஞ்சிருக்காரு. இவர் யுவாங்கிற படத்திற்காக ஃபிலிம்ஃபேர் அவார்டினை பெற்றிருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது போல் வேறு ஒரு தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.